துளிர் யூடியூப் சேனல் இருந்து டக்குன்னு சொல்லுங்க கட்சியில் நான் உங்கள் டிஷா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த நாள் எல்லாருக்குமே எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியும். அதனால எல்லார்ட்டையும் போய் இந்த நாள் எப்படி இந்த தருணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லி கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம், அவங்க என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க என்ன சொல்லி போட்டு எங்களோட நிகழ்ச்சிக்குள்ளே பாருங்க. படித்ததுன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிச்சாங்கன்றதா முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும் படிக்கிறதுக்கு. வீட்டில் கடைசி பிள்ளை முதலாவது பட்டதாரி என்றதால ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி போகாதீங்க, வேலை கிடைக்காது, கொஞ்சம் வெரிஃபிகேஷன் போங்க. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். வணக்கம், உங்களோட பேர் என்ன? எனது பேர் டிலோ சார். நான் உங்கள்ட்ட என்ன கேட்க போறேன்னா, இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுது? படித்ததுக்கான அர்த்தம் ஒன்று தோணுது. இப்படி கஷ்டப்பட்டு படித்ததுக்கு, இரவு பாடலாம் நான் கண் முடிச்சு படித்ததுக்கு, ஒரு தியாகத்துக்கு கிடைச்ச பரிசு நான் எதிர்பார்க்கிறேன். நல்ல மூமெண்ட் வந்து. தேங்க்யூ. வணக்கம், உங்களோட பேர் என்ன? என்ன ஜெனுசா ஜேசுதாஸ். இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நிமிஷம் என்ன தோணுதுன்னா, ஒரு 4 வருஷம் படிப்பு, எத்தனையோ ஸ்ட்ரகல், இதை தாண்டி இந்த டைமில் எத்தனை பேர் சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி போகாதீங்க, வேலை கிடைக்காது, கொஞ்சம் வெரிஃபிகேஷன் போங்க. எதுவாக இருந்தாலுமே இந்த டைம்ன்றது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவு சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் முடியாத நாள் தான். ஓகே, தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். இந்த பேர் டயான், என்ன ஆர்ஜி டயான் அப்படின்னு தான் கேம்பஸில் கூப்பிடுவாங்க. நிறைய கேட்கலாம் அப்படின்னு இல்லை, வளமையா நான் தான் கேட்பேன், இன்றைக்கு நீங்க கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி போய் டக்குன்னு சொல்லுதானே, அதனால கேட்டுட்டு டக்குன்னு வரும். நீங்க டக்குன்னு கேட்க, நாங்கள் டக்குன்னு சொல்லணும். ஓகே ஓகே. இந்த டைம் இந்த ஹோவர்ட் இந்த மெடலோட நீங்க கேட்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வாழ்க்கையில ஒரு சாதிச்ச ஒரு ஃபீலிங். வாழ்க்கையில பிறந்த மனுஷன் என்னடையடா சாதிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதனை இல்லைன்னு சொன்னா இதுக்காகத்தான் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொன்ன ஒரு பெருமை அடைகிற தருணமா இந்த தருணத்தை நான் பார்க்கிறேன். ஃபேமிலி எல்லாருமே அதான் விரும்புகிறாங்க. என்னோட ஃபேமிலியில் முதலாவது வீட்டில் கடைசி பிள்ளை முதலாவது பட்டதாரி என்றதால ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். ஓகே ஓகே, நான் தேங்க்யூ. நன்றி. உங்களோட பேர் என்ன? வினுஷாக்கா. இந்த டைம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு 4 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கு, இன்றைக்கி ஒரு இது கிடைக்குது. அது இல்லாமல் அம்மா அப்பாவுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இது இருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்க முடியாத மெமரிஸாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. உங்களோட பேர் என்ன? என் பேர் லஜிந்தன். நான் பண்டத்தெரிப்பில் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த கிராஜுவேஷன் டைம்ன்றது என்னுடைய கோல்ஸ் மட்டும் இல்லை, என் பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேஷனுடைய ஒரு பெரிய ஒரு கோலில் தான் இந்த கிராஜுவேஷன். ஸோ இதை முக்கியமாக என்ன சொல்லணும்னு சொன்னால், படித்ததுன்றது முக்கியம் இல்லை, எப்படி படித்தாங்கன்றதா முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும் படிக்கிறதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இந்த மூமெண்ட் இருக்குது தானே, இந்த மூமெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் வெயிட் பண்ணி இந்த கோட்டை போடைகளை இது அந்த 15-20 வருஷம் வெயிட் பண்ணீங்களா? கட்டாயம். ஏன்டா படிக்கலே யூனிவர்சிட்டி என்ன பண்ணணும் ஒரு பெரிய ஒரு கனவோட படித்தது. அதே மாதிரி இந்த கனவு சக்ஸஸ்ஃபுல்லாகி இப்போ இந்த கோட்டை போட்டு மெடலை போட்டு இப்போ நடந்து வரைக்கல எப்படி சொல்கிறது, பனித்துளி மேலே எங்களோட கையை வச்சு அலசைக்கல கை சில்லுன்னு இருக்குன்னு தெரியுமா, அதே மாதிரி மனசு குளிருது. ஸோ இதை விட ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதை மாதிரி தனியாக இந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரியோட நிற்கக்கூடாது, தொடர்ந்து எம்ஃபில் பிஹெச்டி என்று சொல்லி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்ன்றது என்னுடைய அடுத்த கோலாக நான் இப்போ வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் அச்சீவ் பண்ணுவேன்ன்றது என் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகேண்ணா, தேங்க்யூ. என் பேர் கிருத்திகா. இந்த டைம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ அம்மா அப்பாவை முதல் முறை கூட்டிக்கொண்டு வந்திருக்கேன் இந்த யூனிவர்சிட்டிக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மறக்க முடியாதனால அப்படியா? ஆமா, ரொம்ப மறக்க முடியாது லைஃப்ல. அதுவும் எங்க அம்மா அப்பாவால மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளியில வர்றாங்க. அப்படி அந்த ஹோட்டோட நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஓகே, தேங்க்யூ அக்கா. உங்களோட பேர் என்ன? என் பேர் அனோயன். இந்த டைம் இந்த தருணம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வளவளம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவுன்னு சொல்ல இயலாது. ஏதோ டிகிரி முடிச்சிட்டேன். ஓகே, கஷ்டப்பட்டேன். அபிநயா. இந்த டைம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்காக தானே இவ்வளவு 4 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஹாப்பியா இருக்குது. ஓகே, தேங்க்யூ அக்கா. வெல்கம். உங்களோட பேர் என்ன? சரஞ்சா. இந்த நிமிஷத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு நடக்கும் சந்தோஷமா இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியா ஹாப்பியாக இருக்கு நான் தான் மறக்க முடியாத memories. மறக்க முடியாத மெமரி அதோட நான் தான் முதலாக பல்கலைக்கழக தெரிவாய் வந்திருக்கிறேன் அது உண்மையிலேயே நல்ல சந்தோஷமா இருக்குது எந்த இடம் நீங்க நான் சொன்னாங்க ஓகே தேங்க்யூ அக்கா தேங்க்யூ கன்வெகேஷன் எடுத்தாக்கலட்ட எல்லார்ட்டுமே அவங்க இந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு எல்லாமே கேட்டு முடிஞ்சது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் திஷா. பாய்.